ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் காயத்ரி. இந்த தாம்பத்தியங்கிறது பல பேருக்கு சந்தோஷத்தை தந்தாலும் ஒரு சில பேருக்கு பெயினை தான் தருது. நம்ம கற்பனையில என்னென்னமோ பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டு இருப்போம், ஆனா ரியாலிட்டியே வேற. முதன் முறையான தாம்பத்தியம் யாருக்குமே பெட்டர் ஃபீலிங்கை தராது. அதற்கு காரணம் மர்ம இடங்கள்ல உள்ள ட்ரைனஸ். சாஃப்டா போயிட்டு சாஃப்டா வர்றதுக்கு நிறைய பேர் ரொம்பவே போராடுறாங்க. அதற்கு நிறைய சொல்யூஷன்ஸை கையாளுறாங்க. முக்கியமா ஆயில், வாட்டர், ஜெல்லின்னு தாம்பத்திய வாழ்க்கையில யூஸ் பண்ணிட்டு பொழப்ப ஓட்டிட்டு இருக்காங்க. இதுல மேக்சிமம் எல்லாருடைய ஃபேவரெட்டுங்கிறது கோகனட் ஆயில் தாங்க. கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் தாம்பத்தியம் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்கின்னுக்கு இது ரொம்ப சேஃப், நல்ல மாய்ஸ்சரைசராகவும் செயல்படுதுன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி தாம்பத்திய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வாட்டர், ஆயில், ஜெல்லி எல்லாம் யூஸ் பண்றது மேலும் பெனிஃபிட்டை தான் தரும். ரஃப்பான உறவு என்னைக்குமே திரும்ப திரும்ப பண்ணுங்கிற எண்ணத்தை தராது. அதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட சொல்யூஷன்ஸ் தான் இது எல்லாமே. பயன்படுத்துறதுக்கு ரொம்ப பெஸ்ட் கேஒய் ஜெல்லின்னு சொல்றாங்க. ஆனா நேச்சுரலா பார்க்கும்போது கோகனட் ஆயில் தான் பெஸ்ட். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது கோகனட் ஆயிலை வச்சு தாறுமாறா தாம்பத்தியம் பண்ணா ஷீட்டு ஸ்டெயின் ஆயிரும், க்ளீன் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. சில பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் தாம்பத்திய ஸ்டார்டிங்ல இருந்தே முடியற வரைக்கும் ட்ரைனஸ் இல்லாம சல்லுன்னு போயிட்டு வர மாதிரி தான் இருப்பாங்க. அதிகமான காதல் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இந்த மாதிரி கோகனட் ஆயில், ஜெல்லி இதெல்லாம் தேவைப்படாது. இந்த நீர்நிலைகள் பக்கத்துல இருக்கிற இடமெல்லாம் இப்படி சாஃப்டா இருக்குமோ அந்த மாதிரி பர்ஃபெக்டா இருக்கும். வெளிநாடுகள்ல கோகனட் ஆயிலுக்கு பதிலா ஜாந்தம் கம்ங்கிற ஒரு வகையான பவுடரை யூஸ் பண்றாங்க. அதை என்ன பண்றாங்கன்னா மர்ம இடத்துல லைட்டா தூவி விடுறாங்க. அது ட்ரைனஸை குறைச்சு தாம்பத்தியத்தை ரொம்ப ஈஸியாக்கிறது. ஸ்டெயின்ஸையும் மெஷின்ல ஒரே தடவையில வாஷ் அவுட் பண்ணிடலாம். ஆனா இந்தியாவில் இது அவைலபிளா இருக்குமான்னு தெரியல. இந்த கோகனட் ஆயிலுடைய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது பாதுகாப்புரை பிரேக்கேஜ் ஆயிரும். ஸ்லிப்பரையும் அதிகமாக நடக்கிறதால நிறைய பேர் இந்த கோகனட் ஆயிலை பர்டிகுலராக அவாய்ட் பண்ணிடுறாங்க. இவ்வளோதாங்க தாம்பத்தியத்தில் கோகனட் ஆயிலால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.